My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடாக மிக முக்கியமான ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்கு நம்மளுடைய ஹானரபிள் ஹெல்த் மினிஸ்டர் கிட்டே இருந்து. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் வருகிற ஜூன் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து நாளையிலிருந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகுது. இந்த கவுன்சிலிங் நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ இனிஷியலாக நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது நாளையிலிருந்து ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா நாளைக்கு 6ஆம் தேதியிலிருந்து அவங்க எத்தனை நாட்கள் கொடுக்குறாங்களோ அண்ட் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் ஷெடியூல் எல்லாமே கொடுப்பாங்க. அந்த ஷெடியூல் அடிப்படையில் எவ்வளவு நாட்கள் குறைந்தபட்சம் ஒரு 10-15 நாளாவது நமக்கு கொடுப்பாங்க. அட்லீஸ்ட் 10 to 15 days நமக்கு டைம் கிடைக்கும். அந்த டைமுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய எல்லா விதமான டாக்குமெண்ட்ஸும் ஆல்ரெடி நம்மளுடைய வீடியோவில் நம்மளுடைய சேனலில் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் நம்ம மென்ஷன் பண்ண எல்லா விதமான டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நாளையிலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய நியூஸ் மீடியாவில் இன்னைக்கு நிறைய நியூஸ் பேப்பர்ஸில் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ விண்ணப்பம் அப்படிங்கிறது MBBS BDS படிப்புகளுக்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹானரபிள் ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியம் சார் வந்து சொல்லியிருக்காரு. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு முடிவுகள் வரும் 14ஆம் தேதி வெளியாக உள்ளன. இந்நிலையில் முன்கூட்டியே விண்ணப்பிக்க ஏற்பாடு அப்படிங்கிறது வந்திருக்கு. தேர்வு முடிவு வெளியிடுதல் தாமதமாவதால் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் குறைவதை தவிர்க்கவே இந்த ஏற்பாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா கேஸ் போயிட்டு இருக்கு இல்லையா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் மத்திய பிரதேஷில். இந்த கேஸ் ஸ்டேட்டஸ்னால ரிசல்ட் வந்து லேட்டாக கூட வரலாம். ஆனால் ரிசல்ட் லேட்டாக வந்துச்சு அப்படின்னா உடனே கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு டைம் ஃப்ரேம் கம்மியாக இருக்கும். இதான் லாஸ்ட் இயரில் நடந்துச்சு. லாஸ்ட் இயரில் நமக்கு கேஸ் மேலே கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் நிறைய கேஸ் ஹியரிங் போய் கடைசியில் தான் ரொம்ப லேட்டாக தான் ஜட்மெண்ட் வந்துச்சு. ஜட்மெண்ட் வந்த 2-3 நாள்லேயே கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ தான் ரிசல்ட்டும் ரிலீஸ் பண்ணாங்க. உடனே நமக்கு வந்து கவுன்சிலிங் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த பிரச்சனையை தவிர்க்கிறதுக்காகத்தான் இப்போ முன்னாடியே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணுறாங்க. அப்போ இந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய நீட் ரோல் நம்பர் அண்ட் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இதை மட்டும் ஷேர் பண்ணிங்கன்னா போதும். NTA ரிசல்ட் வரும்போது அந்த ஸ்கோரை ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வந்து எடுத்துப்பாங்க. நம்மளுடைய நீட் ஸ்கோர் கார்டை பார்த்து நம்மளுடைய பர்சன்டைல் நம்மளுடைய ஆல் இந்தியா ரேங்க் இதெல்லாம் என்டர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. உங்கள் நீட்டோட ரோல் நம்பர் கரெக்டாக கொடுத்துட்டீங்க, தப்பு இல்லாமல் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே பை டிஃபால்ட் NTA கிட்ட இருந்து அந்த டேட்டாவை அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ அதனால் ரிசல்ட் வர்றதுக்கும் இதுக்கும் பிரச்சனை கிடையாது. நீட்டில் நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்க, பாஸ் மார்க் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா யூ வில் பி எலிஜிபிள் ஃபார் மெடிக்கல் கவுன்சிலிங். ஸோ அதனால் இதுதான் இப்போதைக்கு இருக்கிற அப்டேட். கூடிய சீக்கிரத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. நமக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட்லாம் அப்டேட் பண்ணிட்டாங்க. அண்ட் அகைன் நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் புல்லட்டினும் அதனுடைய டீட்டெயில்ஸும் ஷெடியூலும் கொடுப்பாங்க. அது வரும்போது தெளிவாக கவுன்சிலிங் எப்படி நடக்கும், ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்டு டெமோ வீடியோவை நான் போடுறேன். ஸோ எடுத்த உடனே ஃபஸ்ட் நாள்லேயே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தவறுகளை செய்யாதீங்க. நம்ம டெமோ வீடியோ பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் தப்பு இல்லாமல் தவறு இல்லாமல் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். மிஸ்பா அகாடமியில் டெமோ வீடியோ கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவோம். அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் தவறு இல்லாமல் கவுன்சிலிங் ப்ராசஸை ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம அவரோட காத்து கொண்டிருந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க போகுது. மினிமம் 10 to 15 days அப்படிங்கிறது டைம் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் ஃபஸ்ட் டேலேயே பண்ணாமல் ஒரு ரிலாக்ஸ்டாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு கம்ஃபர்டபுள் டைமில் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை செய்யுங்க. சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ பண்ணணும்னா ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் தான் சாய்ஸ் ஃபில்லிங் செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணுறதெல்லாம். ஸோ அதனால் இப்போதைக்கு அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை ஸ்மூத்தாக கொண்டு போகலாம். இது தவிர உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அதுக்குரிய பதிலையும் பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.